வருஷம் கம்ப்ளீட்டில் நீதி கிடைச்சது வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும் மொழி. ஆனால் இவ்வளோ லாங் கழிச்செல்லாம் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப வருத்தம். தீரநாதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைமா ஆனால் கொண்டுருவானுங்க. அவங்களோட குணாதிசயமே அதுதான். ஜெயலலிதாவோட அரைப்பக்க அளவில் ஒரு உங்களோட கண்டன அறிவிப்பு இருக்குது பேப்பரில், சுட்டு பிடிங்கள் அப்படின்னு சொல்லி ஜாங்கின் தலைமை காமிச்சாங்க. அதான் ஜாங்கினோட என்ட்ரி. ஒரு சிறுத்தையை ஒண்டி கொண்டு ஒருத்தர் கொண்டுட்டான் தெரியுமா, இவன் தான் பவாரியஸ் தான். பவாரியர்னால் எல்லாரும் அக்யூஸ் கிடையாது, சிறுத்தையை கம்பாலே குத்தி கொண்டுட்டான். அப்போ அவனுடைய அக்ரஸிவ்னஸ் வந்து அதிகம். அவனுக்கு எம்எல்ஏ எம்பி இந்த டிஃப்ரென்ஷியேட்லாம் தெரியாது. அவனுக்கு ஒரு வீடு பங்களா இருக்குது, பங்களாவுள்ள நகை இருக்கும், கார்லாம் நிற்கிது காட்டுறா. பவாரியர்ஸ் ஃபண்டு ஒதுக்குறாங்கம்மா ஐநாவில். அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க சிவிலைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் சரியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க. அவன் ஒரு காலத்தில் ராஜாக்களாக மன்னர்களாக வாழ்ந்தவன் தானே. அவன் ஒரு காலச்சூழலில் காட்டுக்குள்ளே விரட்டப்படுறான். மறுபடியும் ஊருக்கு வந்தால் அவனுக்கு வேட்டையாடுறது தான் தொழில். இங்கே வேட்டையாடுறது சட்டப்படி தப்பு. வருமானத்துக்கு வழி பண்ணணும்ல. அதுக்காக கொலை பண்ணிட்டு கொள்ளையடிக்கிறது சரிங்கிறதுன்னு லாஜிக் இல்லை. பட் அவனை சிவிலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. சார், இந்த கடந்த 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டார். அதோட வழக்கு தீர்ப்பானது இப்போ வந்திருக்கு. இந்த தீர்ப்பு 20 வருடங்களுக்கு கழித்து வந்திருக்கு இல்லையா? இதை நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இதோட பின்னணி என்ன? வழக்கறிஞர் இருந்தால் சொல்லக்கூடாது, தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி சமர்ப்பாங்க. 20 வருஷங்கிறது டூ லேட். ஒரு அக்யூஸ் செய்யணும்னா ஒரே இடத்துல செத்து போயிட்டான். 2006 ஜனவரி 9 நடந்தது அஃபென்ஸ். 2005 இல்லை, அவர் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அஇஅதிமுகவுடைய பிற்படுத்தூர் நல மந்திரியாக இருந்தார் ஜெயலலிதா காலத்தில். இன்றைக்கி இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லான காலத்தில் 2005 உங்களுக்கு ஜனவரி மாதம் நடந்த அஃபென்ஸ். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 வருஷம் இன்னைக்கு கம்ப்ளீட்டடு. 20 வருஷம் கம்ப்ளீட்டில் நீதி கிடைச்சது வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும் மொழி. ஆனால் இவ்வளோ லாங் கழிச்செல்லாம் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப வருத்தம். குறிப்பாக நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இவ்வளோ லாங் பீரியடு. ஏன்னா நடத்தவும் முடியல. இந்திக்காரனுங்க அதில் 3 பேர் பெயிலில் போன லேடிஸ் தப்பிச்சு ஓடிட்டாளுங்க. அவளை இருக்காளுகளாக செத்துட்டாளுன்னு தெரியாது. அத்தனை அக்யூஸ்டையும் வரவழைக்காமல் கொஸ்டின் கேட்க முடியாது. ஸ்ப்ளிட்டப் பண்ணி நடத்தணும். அந்த குடும்பத்தை அவர் பையனை 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டு பிறப்பாருக்கு. அவரும் பேட்டி கொடுத்துருந்தார். பரவாயில்ல, ஏதோ நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு திருப்தி தான், போலீஸுக்கு நன்றி. வேறு என்ன தான் செய்யுது, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதில் அது ஓம் பிரகாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல செத்தே போயிட்டான். ஆமாம், 2005 2006 இருந்துட்டான். அதுதான் தட் இஸ் அறம். நான் வந்து எதை நம்புறேன்னு இந்த உலகத்தில் அறத்தை ரொம்ப நம்புவேன். கடவுள் இருக்கே இல்லைங்கிறதுலாம் பெரிய லாபி. பட் நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு வினை கண்டிப்பாக இங்கே திருப்பி ரிஃப்ளெக்ட் இருந்தே ஆகும். அந்த அறம் அதிலெலாம் அவன்லாம் இறந்து போயிட்டான். ஆல்மோஸ்ட் 32 பேர் மேலே வழக்கு போட்டாங்க. அதில் ஒரு 9 பேர் மேலே இப்போ சுற்றி அடித்து கடைசியாக வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு வழக்கு. அதில் 3 பேர்கள் குற்றவாளி என தீர்மானித்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 20 வருஷம் அவங்க இருந்துட்டானுங்க. அதுக்கு மேலே அப்பீல்லாம் போனால் அது வேறு மாதிரி தான் இருக்கும் அந்த வழக்கு. அதை பிடிக்க தனிப்பட அமைச்சாங்க. அப்போ 5 தனிப்பட அமைச்சாங்க ஜெயலலிதாவோட அரைப்பக்க அளவில் ஒரு அவங்களோட கண்டன அறிவிப்பு இருக்குது இந்த பேப்பரில், சுட்டு பிடிங்கள் அப்படின்னு சொல்லி ஜாங்கின் தலைமையில் அமைச்சாங்க. அப்போ தான் ஜாங்கினோட என்ட்ரி. ரிட்டையர் ஆகிட்டாரு, கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. 20 வருஷம் இல்லை, 40 வயசாக இருந்திருக்கும் அப்படி தானே. அவர் 5 தனிப்பட போய் ராஜஸ்தான் ஹரியானாவில் கைரேகையை வச்சு அங்கே போய் தேடி ஒரு செருப்பு ஒன்று. இப்போ நம்ம செப்பல்லாம் எப்படி போடுறோம், இப்படி நார்மல் சைஸாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஸ்ரீதான் காலெலாம் வரல இல்லை, நம்ம செப்பல்லாம் எப்படி போடுறோம் பெரும்பாலும் இப்போ தான் பின்னாடி இல்லை மாற்ற மாதிரியெல்லாம் நம்ம போடுறோம். நம்மகிட்ட ஷூ டைப்பு, இந்த கேன்வாஸ் டைப்பு ஷூ செப்பல் நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம செருப்பை கழட்டிவிட்டு போகிற பண்பு உடையவர்கள். ஏன்னா நம்ம எல்லா இதுலேயும் செருப்பு போட்டு உள்ளே போயிட மாட்டோம். அவனும் செருப்பு எப்படின்னா ஷூ மாரியே இருக்கும். இந்த லேடிஸ் போகிற ஹீல்ஸு அதில் முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த காலுக்கு மட்டும் ரவுண்டு வந்து பின்னாடி மாட்டுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ அந்த செப்பல் கொஞ்சம் ஷூலேயே கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அது ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி அது ஒன்று ஒரே ஒரு செப்பல் கிடச்சிது. அதை ஒரு துருப்புச்சீட்டை அவர் எடுத்து இது நார்த் இந்தியன் செப்பல் தான் பயன்படுத்தி போய் ஹரியானா ராஜஸ்தான் அலைஞ்சி இந்த பேஸில் எவன் பண்ணுவான். ஏன்னா கொலை செய்கிறதுங்கிறது வேறு, திருடுறதுங்கிறது வேறு. 2 கிளப் பண்ணி யார் பண்ணுவான்னா நம்ம பண்ண மாட்டோம், நார்த் இந்தியன் தான் பண்ணுவான். நம்மளதுலேயே ஒரு சில வழக்குகள் இருக்குமா, அதெல்லாம் அந்த 1 கிராம் 2 கிராமுக்கு பஞ்சப்பராரியாக இருக்கானோ போகிற அவனும் பண்ணுறானோ அந்த வேலையை. கொலை செய்கிறது வேறடா, திருடுறது வேறு தொழில். 2 வேறு 2 மெர்ஜ் பண்ணி பண்ணக்கூடாது. பட் அவனுங்க அந்த வேலையை பண்ணான்னு சொல்லி கடைசியாக அதில் மீரட்டு பக்கத்தில் வச்சு 2 பேர் சுட்டாங்கம்மா அந்த வழக்கில். நம்ம அப்படி தான் அந்த வழக்கை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பிணை இல்லாமல் தான் இருந்தானுங்க. 3 பேர் வெளில போய் எஸ்கேப் ஆனாலுங்கள்ல, அதில் கோர்ட்டு சுதாரிச்சுட்டு விட்டா அவங்கள வேலையாகாதுன்னு. அது ஜாங்கின்ற ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு பாருங்க. கடல்ல போட்ட பிடிக்கவே முடியாது, கடல்ல போட்ட ஊசி மாதிரி வந்து தேடணும், அவங்கள பிடிக்கவே முடியாது. அதுவும் கிளைமேட்டு இவங்களை ஒத்து வர அங்கே இருந்திருக்காது.
மொழி தெரிஞ்சிருக்காது. நான் சொல்கிறார் மொழி தெரியல, வெதர் நிறைய போலீஸ்மேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வெதர் தாங்க முடியல, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம் உனக்குன்னு. ஆனால் ஒரே மாதத்தில் பிடிச்சிட்டாருமா. பிப்ரவரி மாதம்லாம் அக்யூஸ்ட் விடாது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அக்யூஸ்டுகளுக்கு ஆல்மோஸ்ட் 40, 50, 65, 60 வயசு தாண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே தளர்ந்துட்டானுங்க. அதிலே 2 பேர் இறந்துட்டாங்க, ஜெயிலில் இருந்துட்டானுங்க. பவாரியர்ஸை பொறுத்தவரையிலையும் ஆக்சுவலாக பவாரியரை பற்றி நிறைய விஷயம் வெளியே தெரியல. அவங்க வந்து ராஜபுத்திரர்கள். அவங்க வந்து முகலாயர்களோடு சேர்ந்து போர் பண்ணியிருக்கிறாங்க. முகலாயரோட போர் படையில் அவங்க ஒரு அங்கத்தினர் இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 போர் தோற்று போகுது. அப்போ அந்த முகலாய எம்பரர் என்ன செஞ்சிடறாரு, நீங்களாம் வேலைக்கே ஆகாதவனை விரட்டி அடிச்சிட்டாங்க. மொத்தமாகவே இந்தியாவில் 2,65,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ராஜபுத்திரர்கள், ராஜூஸ். அதில் அங்கே இப்படி கலந்து இருப்பானுன்னு வச்சுங்களேன். அவனுங்களுக்கு வந்து இந்த நம்ம உயிர் மேலே உள்ள வேல்யூஷனே தெரியாது. காரணம் அவங்களுக்கு வேலையே வேட்டையாடுதல். அடுத்து பிற்பாடு வந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேட்டையாடுறது எதிராக சட்டம் போட்டாங்க. மிருகத்தை பூரா தின்ற பிறகு ஏன்னா அவனுக்கு துப்பாக்கியோட வந்தாடுவான். அது சட்டம் போட்டப்போ அவங்க அதை வாழ முடியல. அவனுக்கு உயிரோட வேல்யூஷனே தெரியாது. இப்போ ஒரு ஊட்டியில் ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு சிறுத்தையை ஒண்டி ஒருத்தர் கொண்டுட்டான் தெரியுமா? இவன் தான் பவாரியர்ஸ் தான். பவாரியர்னால் எல்லாரும் அக்யூஸ் கிடையாது. சிறுத்தையை கம்பாலே குத்தி கொண்டுட்டான். அப்போ அவனுடைய அக்ரஸிவ்னஸ் வந்து அதிகம். அவனுக்கு எம்எல்ஏ எம்பி இந்த டிஃப்ரென்ஷியேட்லாம் தெரியாது. அவனுக்கு ஒரு வீடு பங்களா இருக்குது, பங்களாவுள்ள நகை இருக்கும், காரெலாம் நிற்கிது. ஆட்ரா லாரி நிப்பாட்டது, லாரி இங்கே தான் நிற்கிது, வேங்கலில் நிற்கிது. வேங்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் நிற்கிது பெரிய லாரி, நீட் லாரி. ஆக்சுவலாக பெரியபாளையம் தான் வழக்கு பதிவு பண்ண லிமிட்டு. அங்கே இடம் இல்லாதட்டு அங்கே நிற்கிது. அது கூட அதை கேட்டிருந்தாங்க, இதே லிமிட்டு மாறி நிற்கிதுன்னு. இடம் இல்லை இங்கே, அதுட்டு அங்கே போட்டிருக்காங்க வேங்கலில் கிடக்க அந்த லாரி, பெரிய லாரி, நீட்டு லாரி. பழைய டைப்பில் அவனுக்கு ஒரு டைப் லாரியாக இருக்கும். ஒரு முகம்லாம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம லாரி மாதிரி இருக்காது. அவனுங்க வந்து இங்கே செஞ்சுட்டு போனது தான் அந்த சம்பவம். ஆக்சுவலாக அதில் வந்து அவர் பையனை வந்து தாப்பா போட்டுட்ருக்கானுங்க வெளில வச்சு. இல்லைன்னா அவரையும் கொண்டுட்ருப்பானுங்க. அவரே சொல்கிறார், மிஸ் ஆகிருந்தால் என்னையும் காலி பண்ணியிருப்பானுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அவரை தானே அடிச்சிருக்காங்க, அடித்து உருவ போட்டு சாத்திட்டானுங்க. இவர் எம்எல்ஏ எடுத்தோன்னே இவரை கன் ஷாட் பண்ணுறாங்க. கன் ஷாட்லாம் அவர் இறந்து போகிறாரு. ஏன்னா 63 சவரன் தான் ரெக்கவரி காமிச்சாங்க. பார்த்து எவ்வளோ எடுத்தாருன்னு தெரியல. ரெக்கவரி காமிச்சது தான் வழக்கில் காமிப்பாங்க. அங்கே போய் அவ்வளோதான் பிடிச்சி வந்திருப்பாங்க. அதுதான் வழக்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு நீங்கள் தீர்ப்பாக இருக்குது. 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை என்பது தீர்ப்பை வரவேற்கிறோம். நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹைவேஸில், வீடுகளில், பண்ணை வீடுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்மளும் இருக்கணும். முடிஞ்சளவு செக்யூராக இருங்க. அவனுக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. தூணில் இருப்பான், துணிமில் இருப்பான்னு. அவனுக்கு மனித உயிரோட வேல்யூஷன் தெரியாது. இப்போ நம்ம திருடர்கள், நம்ம நாட்டு திருடர்கள், என்ன திருடர்ன்னு சொல்லுவாங்க, திருடர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து இங்கே பாரு இந்த அரிக்கி என்ன ஒன்றும் எடுத்துகிட்டு போ, எங்களை எதுவும் தொல்லை பண்ணாது, நீ எங்களை ஒரு ரூமில் வச்சு பூட்டுறாலும் பூட்டிக்கோ, எங்களை கொலையில் பண்ணிடாது, எங்களுக்கு நகை முக்கியம் இல்லை, நீ எடுத்து தாராளமாக எடுத்துகிட்டு போது, ஒரு பீரா எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொன்னால் புரியும். அவனுக்கு அது புரியாது. உங்கள்கிட்ட பேசுகிறதே அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே. கோர்ட்லேயே வந்து பேக்காவுங்கிறான். நான் அந்த கோர்ட்டில் தான் இருந்தேன். பேக்காவு படத்தில் சொன்னாங்க பாருங்க, தீரன் அதிகாரத்தில். அதை வச்சு ஒரு படமே எடுத்து சம்பாரிச்சிட்டாங்க. பேக்காவுங்கிறான்டா. வாட் பேக்காவு, மட்டர் பெட்டர் ஓடு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு. அது சாயந்தரம் 6 மணி ஆகிட்டு ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி ஆகிறதுக்கு. முதல் நாள் தான் எதிர்பார்த்தது, இப்போ தான் அழைச்சி வந்துருந்தாங்க அவனுங்களை. ஸோ அவனுங்கள்ட்ட நீங்கள் எந்த டீலிங்கும் பேச முடியாது. நீங்கள் எடுத்துகிட்டு போடானாலும் அவனுக்கு தெரியாது, அது உன்னை கொண்டா தான் சாப்பிட்லாங்கிறது அவன் மைண்ட் செட்டு. அவனுக்கு புரிஞ்சாதானே அது. திட்டு பசங்களுக்கு, அயோக்கிய பசங்க, திருட மட்டும் அயோக்கிய பசங்க, இதெல்லாம் வந்து இது நல்லது. அதெல்லாம் வந்து சரி கட்டி போட்டு திருடிட்டு போனால் ஓகே, ஒழிஞ்சு போ, நகை தானே. அடிச்சு சீர்காழியில் பண்ணானோ பாரு, வேலை பார்த்த விட்டு ஓனர் விட்டு குழந்தை எல்லாத்தையும் கொண்டானோமா. அவனுக்கு பேதமே கிடையாது. நம்மளாம் சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஐயோ கற்பிணி பொண்ணாருக்கால, அவனை போய் என்னத்தை போட்டு அடிக்கிறது அப்படின்னு. அவனுக்கு அந்த இறக்கம்லாம் கிடையாது. ஐயோ குழந்தைய போய் என்னத்தை கொள்வது, குழந்தை நம்மளை என்ன பண்ணுற போகுது, விட்டு போவோம், அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது. சிவசார் தான் அதுமாரியான ஒரு, அவன் வந்து வெரி அக்ரஸிவ் அண்ட் டேஞ்சரஸ். அதான் அவர் ஜாங்கின் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், மனிதத்தன்மையை அற்றவர்கள் அவர்கள் அப்படின்னாரு. அதுதான் அவனுங்க பண்ணிட்டு போனோம். ஏன்னா இப்போ நிறைய மாநிலங்களில் வந்துட்டு அவங்க இந்த கொள்ளையை வந்து செஞ்சிட்ருக்காங்க, கொலையை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கூட்டத்தையே எதுவும் பண்ண முடியாதா? அப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் சொல்ல முடியாது. இல்லைம்மா, ஓட்டு வாங்குறீங்கல்ல, ஓட்டு போடுறப்போ ஒரு கம்யூனல் பார்ட்டியை வந்து நீ டீநோட்டட்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்கள சிவிலைஸ் பண்ணாது யார்? ஐநாவிலேருந்து ஃபண்டு ஒதுக்குனாங்க. அந்த ஃபண்டு எங்கே போச்சு? பவாரியர்ஸுக்கு ஃபண்டு ஒதுக்குனாங்கம்மா ஐநாவில். அவங்க இப்படி இருக்காங்க, அவங்கள சிவிலைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் சரியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. அவனை கல்வி அறிவு 70 வருஷம் 75 வருஷம் சுதந்திரம் ஆச்சுன்னு சொன்னால் மட்டும் போதுமா? இன்னமும் வந்து சரியான கல்வி இல்லை, சரியான சுகாதாரமான மருத்துவம் இல்லை, சமச்சீரான பொருளாதாரம் இல்லை, சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க?
அவனை நீங்கள் சிவிலைஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆமாம். அவனை சிவிலைஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? இன்னமும் கம்யூனிட்டிக்காண்டி தென் மாவட்டங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? கொலை நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இன்னமும் ஹானர் கில்லிங் நடக்குதா நடக்கலையாம்மா? சிவிலைஸ் பண்ண முடியல இல்லை சொசைட்டியை. அப்போ அவனுங்க நீங்கள் சிவிலைஸ் பண்ணியிருக்கணும்ல. இல்லை, இவங்க வந்து இந்த கொலை அப்படிங்கிறதே ஒரு பிரதான தொழிலாகவே வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட வேலை, மிக முக்கியமான கடமை. ஒரு மனிதனே தின்றுவான், அவனை பிடிச்சி கடிச்சு தின்றுவான். அப்படின்னா அவனை சரி பண்ணணுமா இல்லையா? இவ்வளோ வருஷம் என்ன பண்ணீங்க? அவங்கள கூப்பிட்டு வச்சு படிக்க வச்சுருக்கணும். அவன் கல்வி கொஞ்சமாக தான் வரும், வந்த கல்விக்கு அவன் வேலை வாய்ப்பு கொடுத்து அது வழியாக அவனை எம்பவர் பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா இப்போ நிறைய மலைப்பகுதியில் மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கொடுக்கப்பட்டு இருக்கு, நிறைய மாற்றமும் வந்து. நம்ம ஊரை பற்றி பேசாதீங்கம்மா, இது சொர்க்க பூமி, இது சுவிட்சர்லாந்து, தமிழ்நாடு சுவிட்சர்லாந்து. அதுதான் வந்தாங்க தங்கிடுறானோ அவனும். இது வந்து சுவிட்சர்லாந்து தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி வெளிநாடு போனால் இங்கே வரமாட்டேங்கிறோம். ஆமாம். ஏன்னா அங்குள்ள க்ளீன்னஸ், அங்குள்ள டிசிப்ளின் நமக்கு பிடிக்குது. அதுமாரி தான் அவனும் இங்கே. அங்கே வடக்கையிலையும் ரயிலில் போய் பாரு, ரயிலில் அடிக்கிறானோல்ல ரிசர்வேஷன் கோச்சில் ஒன்று பூந்து லோக்கோ பைலட் ரூமில் ஏறி உட்காந்துருக்காமா. கும்பமேளாவில் ட்ரெயின் ஓட்டுறோம், லோக்கோ பைலட்டில் ஏறி உட்காந்துருக்கான். ஏசி 2 டயர் அடிக்கிறாங்க, வெளிலேருந்து வெந்நீரை பிடிச்சி உள்ளே ஊற்றுறான். மனிதத்தன்மையான செயல் அதையே. டெல்லி நிர்பயாவெலாம் மனிதத்தன்மையான செயலா? நிர்பயாவுக்கு பிறகு தான் ஃபண்டு ஒதுக்குறாங்க. நிர்பயா ஃபண்டுன்னு ஒரு பணத்தை உருவாக்குறாங்க. பவாரியருக்கு ஃபண்டு இருக்குது. அவனை சிவிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறான். அவன் ஒரு காலத்தில் ராஜாக்களாக மன்னர்களாக வாழ்ந்தவன் தானே. அவன் ஒரு காலச்சூழலில் காட்டுக்குள்ளே விரட்டப்படுறான். மறுபடியும் ஊருக்கு வந்தால் அவனுக்கு வேட்டையாடுறது தான் தொழில். இங்கே வேட்டையாடுறது சட்டப்படி தப்பு. வருமானத்துக்கு வழி பண்ணணும்ல. அதுக்காக கொலை பண்ணிட்டு கொள்ளையடிக்கிறது சரிங்கிறதுன்னு லாஜிக் இல்லை. பட் அவனை சிவிலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய கருத்து. உலகாரனை எப்படி சிவிலைஸ் பண்ணுறோம்? ஜெயிலில் போட்டுறோம், தூக்கில் போட்டு கைத்தை போட்டு இழுத்துடுறோமா? அவனை சிறையில் வச்சு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வச்சு இதுதான் சுதந்திரம், இது நீ செஞ்ச தப்புக்கான பனிஷ்மெண்ட் பரிகாரம்னு உணரணும்ல. அவன் உணரலைன்னா எப்படி? சிறைச்சாலை என்பது திருந்துறதுக்கான இடமா தானே நம்ம எடுத்துக்கணும். தீரநாதிகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைமா மிஸ் ஆனால் கொண்டுருவானுங்க. அவனோட குணாதிசயமே அதுதான். நீங்கள் தமிழ்நாடு மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லா இடத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நார்த் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, தமிழ்நாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தும் கோயம்புத்தூர் சம்பவங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவங்கள், பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள், சிறுமி ஆசினி சம்பவங்கள் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயங்கள். இவ்வளோ சிவிலைசேஷனுக்கு பிறகும். பட் அவனும் டெல்லி நிர்பயாவுக்கு என்ன சொல்கிறான் கோர்ட்டில், இதுமாரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோமே, இது தப்புன்னு இன்றைக்கி இங்கே தான் தெரியுங்கிறான். நிறைய இதுமாரி பண்ணியிருக்கோன்னு தான் சொன்னான் கோர்ட்டில். தூக்கு தண்டனை கொடுத்து சேர்த்துட்டான். ஆனால் நிறைய பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான் அவன். அதான் அவங்களுக்கு தப்புனே தெரியல. அதுதான் இதோட விஷயம், தப்புன்னே தெரியல. அப்போ அவள் அந்தளவுக்கு சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம அங்கே தேனாரும் பாலாரும் வடியுதுங்கிறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லைடா, நீங்கள் நம்மளை சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் தெரியாதவங்கடா. லார்ஜஸ்ட் நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, எந்த மொழியில் அதிக இலக்கியம் இருக்கிறதோ அந்த மொழியே உயர்ந்த மொழி. தமிழில் இல்லாத இலக்கியமே கிடையாது. நீ காட்டு முறாண்டி மனிதனை அடித்து தின்னிட்டு இருந்தப்போ இங்கே உட்காந்து தொல்காப்பியத்து விளக்கம் எழுதிட்டு இருக்கான். இவ்வளோ நூல்கள் இருக்குமா நம்மளை நெறிப்படுத்துறது. திருக்குறள் ஒன்று பத்தாதா நம்மளை அறநெறிப்படுத்துறதுக்கு.